நீங்க ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. சரிங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. பணத்தை நாங்க எப்படியாவது கட்டிடுறோம். சாரிம்மா, ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் படி இந்த மாதிரி மேஜர் ஆபரேஷனுக்கெல்லாம் அமௌண்ட்டை ஃபுல்லா கட்டினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக்டர், நாங்க பணத்தை ஷியோரா கட்டிடுறோம். ஆனா அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் வெயிட் பண்ணணும்? நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க டாக்டர். சாரிம்மா, இது எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ், எங்களால மீற முடியாது. பணத்தை கட்டிட்டு சொல்லுங்க, இம்மிடியேட்டா ஆபரேஷன் பண்ணிடலாம். சார் 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 என்ன சார் இது? ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாரு, இப்ப போய் பணத்தை கட்டினா தான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொல்றது, இது என்ன சார் நியாயம்? இத பாருங்க சார், நியாய தர்மம்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. பணத்தை கட்டுறேன்னு சொல்லுங்க, உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். இல்லனா பேஷண்ட் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் பாத்துங்க. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி சார் பேசுறது? நான் ஒண்ணு எனக்காக பணம் கேட்கலையே, சர்ஜரிக்காக பணம் கேட்கிறேன். உயிர் முக்கியம் நினைச்சீங்கன்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பணம் இல்லாம எதுவும் நடக்காது. நீங்க லேட் பண்ண அவர் உயிருக்கு தான் ஆபத்து. எங்களுக்கு எங்க மாமாவோட உயிர் தான் டாக்டர் முக்கியம். நாங்க கண்டிப்பா பணத்தோட வரோம். நீங்க ஆபரேஷன் தியேட்டர் போய் ரெடி பண்ணுங்க. சரிம்மா, வாங்க சிஸ்டர். ஐயோ தம்பி, இப்ப என்னடா பண்ண போறோம்? முன்னாடியாவது வீட்டுல கொஞ்சம் நகை நட்டு இருந்துச்சு, அதை வச்சு பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்ட அதுவும் இல்லையடா. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கடா போறோம்? இப்ப என்னடா பண்றது? 10 லட்சத்துக்கு எங்க போறது? யாருகிட்ட கேக்குறது? பெத்த அப்பா இப்படி இருக்கிறப்ப நான் கையால் ஆகாத. மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதாவது பண்ணலாம். கடவுளே, அவருக்கு வந்து நோயை எனக்கு கொடுத்துறேன். உன்னை மாத்தி உன்னை என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இறக்கமே இல்லையா? பணத்தை காரணம் கட்டி என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா 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 அம்மா, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அப்படியெல்லாம் அப்பா விட்டுற மாட்டோமா. வேலு, இங்க இருந்து பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். மாமா, நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நானும் வேலுவும் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறோம். ஏமா செல்வி, நீ யாருக்கிட்டமா போய் கேப்ப? அதான் வாங்க வேண்டியவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம வாங்கிட்டோமே. அதுக்காக முயற்சி பண்ணாம அப்படியே இருக்க முடியுமா? நீ ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஏண்டி, இந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கிழவனை காப்பாத்தி என்ன தாண்டி பண்ண போறாங்க? உன் திருவாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. என் புருஷன் காதல மட்டும் கேட்டுச்சு, இங்கேயே கொண்டு புதைச்சிருவாரு. வேலு, வாங்க வேலு. மாமா, நாங்க பணத்தோட வரோம், நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. வாங்க வேலு. அம்மா, ஒண்ணு இல்லம்மா, அழுகாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா, உட்காருமா. மாமா, வா, உட்காருமா. செல்வி, காசை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்மள்ட்ட ஏது காசு? இல்ல வேலு, ஃபர்ஸ்ட் உண்டியல காசு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். செல்வி, அது வீட்டுக்காக மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அதை எப்படி நாம எடுக்க முடியும்? அதை விட இப்ப ஹாஸ்பிடல் செலவு தான் முக்கியம் வேலு. அப்பாவுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், இருங்க. எங்க
ஏங்க அதுல எவ்வளவு இருக்கு? இதுல 74,000 ரூபாய் இருக்கு வேலு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 24,000 ரூபாய் இருக்கு. ஐயோ, 1,00,000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் வேலு? இது கண்டிப்பா பத்தாது. ஷோ, கடைசியா வந்த பணத்தை வர அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். அது இருந்திருந்தா கூட இப்போதைக்கு உதவியா இருந்திருக்கும். மீதி பணத்துக்கு யார்கிட்ட கேட்கறேன்னு தெரியலையே செல்வி. சீக்கிரமா பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, இது பிடிங்க, வந்துடுறேன். ஏங்க ஏங்க எங்க போறீங்க? இருங்க வேலு. ஏங்க என்னது இது? என்ன? இதுல நகையெல்லாம் இருக்கு வேலு. இத நம்ம அடமான வச்சு நம்ம பணத்தை புரட்டிடலாம் வேலு. ஐயோ ஏங்க, இது மாமா உங்களுக்கு கொடுத்தது. ஏற்கனவே வளையல் அடமானம் வச்சப்பயே அவர் கேட்கல. இதுவும் அட கடைக்கு போச்சுன்னா ரொம்ப தப்பாய் போங்க. வேணாங்க வேணாங்க வேலு, அது பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான் நகையவே வாங்குறோம். வேலு, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம், கொடுங்க. சரி சரி சரி, வாங்க வேலு. வாங்க. நீங்க கொடுத்த நகையை வெயிட் போட்டு பார்த்ததுல 2,80,000 ரூபாய் தரலாம். இவ்வளவுதான் வருமா? ஆமாமா. அதுல 3 செயின் இருக்கு. மா, வெயிட் போட்டு பார்த்தாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நகையோட வேல்யூ 3,20,000 ரூபாய். அதுல 80% தான் தர முடியும்.